கேரள அரசிற்கு துல்லியமாக எச்சரித்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏன் தமிழ்நாட்டிற்கு இந்த அறிவிப்பை அறிவிக்கவில்லை இதுதான் எங்களுடைய கேள்வி. அதே போன்று பெஞ்சல் புயல் வந்த பொழுது ஒரு நாளுக்கு முன்பாகவே கரையை கடப்பதற்கு முன்பாக மாநில மையம் அன்று மாலை கரையை கடந்து விட்டாக ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு வானிலை மையத்திற்கும் ஒரு வேறுபாடுகள் இருக்கின்றன. ஐரோப்பிய வானிலை மையம் பெஞ்சல் இன்னும் கரையை கடக்கவில்லை என்று அவருடைய வெப்சைட்டில் சொல்லுகிறார்கள். அமெரிக்க வானிலை மையம் இன்னும் பெஞ்சல் 30 மைலுக்கு முன்னால் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்திய வானிலை மையம் இரவு கரையை கடந்து விட்டது, மாலை கரையை கடந்து விட்டது என்று செய்து பிறகு திருப்பிக் கொள்கிறார்கள். கரையில் இருக்கிறது. இதையெல்லாம் துல்லியமாக இனிவரும் காலங்களில் தமிழ்நாடு அரசுக்கு சொல்ல வேண்டும். ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இதே போன்ற காற்றாற்று வெள்ளம், பெருமழை, 100 ஆண்டுகள் இல்லாத மழை தூத்துக்குடி மாவட்டத்தையே சின்னாபின்னமாக்கியது. சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. மாண்பு முதலமைச்சர் 39,000 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மத்திய மதிப்பீட்டு குழு வந்து பார்வையிட்டார்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தூத்துக்குடியிலும் சென்று பார்வையிட்டார்கள். அதற்கு பிறகு ஒன்றிய நிதியமைச்சர் பார்வையிட்டார். ஆனால் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. இப்பொழுது முதல் கட்டமாக 2,000 கோடி ரூபாயும் இழப்பீடு 5,000 கோடி வரை நடந்திருக்கிறது என்று கணக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை எந்த நிதியும் அளிக்கவில்லை. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டில் வருடம் அளிக்கின்ற நிதியை மட்டும் அளித்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாடும் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலம் என்பதை ஒன்றிய அரசு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் இப்பொழுது ஒன்றிய அமைச்சரவைக்கு ஆக்சிஜன் கொடுத்து கொண்டிருக்கும் ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் மட்டும் நிதி அளிப்பது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது ஒன்றிய அரசு. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களை வஞ்சித்து வருகிறது. இந்த போக்கு மிகவும் தவறான போக்கு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான போக்கு. மாவட்ட தலைநகரங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் பேரிடர் மேலாண்மை குழு அமைச்சு தகவல்லாம் ஒளிபரப்புகிறார். அந்த நேரத்தில் இதை ஒன்றிய அரசுக்கிட்ட ஏன் தமிழக அரசு கேட்க தயங்குகிறது? இன்னைக்கு வந்து அந்த இயர்லி எலக்ட்ரிக் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதிகள் ஏன் இதை முன்னாடியே கணிப்பு? அது கேட்காம இருக்க மாட்டாங்க. நம்மளும் எழிலகத்தில் வந்து மானிட்டரிங் சென்டர் ஒன்று வச்சுருக்கோம். எழிலகத்தில் வச்சுருக்க மானிட்டரிங் சென்டர் வந்து ஒன்றிய அரசு சொல்லுங்கிற அந்த அளவுகோலை வைத்து தான் ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் துல்லியமாக ஏர்லி டிடெக்ஷன் அனலைசிஸ் சிஸ்டம்னு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது இந்திய அரசுகிட்ட இருக்குது. வருமுன் காப்பம்ன்ற முறையில் கேட்டிருக்கலாமே. மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அரசுடைய கண்ட்ரோலில் கிடையாது. இது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு. எப்படி இராணுவம் இருக்கோ, விமானப்படை இருக்கோ, காலாட்படை இருக்கோ, அது மாதிரி மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். அவங்க தான் அறிவிப்பு செய்யணும். அவங்க கொடுத்த அறிவிப்பு தான் ரெட் அலர்ட், படகு போகக்கூடாது, கடலுக்கு தாழ்வான பகுதிகளில் மக்கள் வசிக்கக்கூடாது. 51 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு துல்லியமாக கணிக்கக்கூடிய கருவிகள் நம்மகிட்ட இருந்தோம். 51 சென்டிமீட்டர் சாதாரண மழை இல்லை. சென்னையில் இந்த 51 சென்டிமீட்டர் பெஞ்சிருந்தா சென்னை இன்னைக்கு காணாமல் போயிருக்கு. இது யதார்த்தம் இருக்குது. சாத்தனூர் டேம் மாதிரி 2 மடங்கு டேம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி, சத்தியமூர்த்தி டேம், புயல் ஏரி, இந்த 3 ஏரி உடைஞ்சிருக்கும். 51 சென்டிமீட்டர்லாம் தாங்குற அளவுக்கு அங்கே கொள்ளளவே கிடையாது. அப்போ இதை முன்னெச்சரிக்கையாக யார் செய்யலை? இப்போ இங்கே பெஞ்ச மழை சென்னையில் பெஞ்சிருந்தா சென்னை என்ன இருக்கும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதை ஏன் துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியல? இதுதான் ஒன்றிய அரசுகிட்ட கேட்குற கேள்வி. 2004 ஆழி பேரழை சுனாமி வந்தப்போ ஜெயலலிதா அம்மா அதை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உலக அளவில் வந்து மிகப்பெரிய விஞ்ஞான யுக புரட்சி செய்திருக்கிற இந்தியாவில் இன்னும் ஏன் இந்த நவீன திட்டத்திற்கு வரவில்லைன்னு கேட்டாங்க. இந்த கேள்வி 20 வருஷம் பொறுத்து இப்போ பொருந்தும்ல. இப்போ யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்களே. கொஞ்சம் முன்னாடி கேட்டுருக்கலாமே. இல்லை, நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். தொடர்ந்து போன மழையிலே கேட்டோம். எவ்வளோ பெரிய மழையும் முன்னெச்சரிக்கையாக சொல்லலை. பாதிக்கப்பட்ட மக்கள் இன்ன வரைக்கும் மண்டபத்தில் தங்கிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் கிடைக்கும். நிவாரணங்கள் கொடுத்து வருகிறார்கள். நிரந்தர தீர்வு இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்துட்டு வந்த பேர் 7 பேர் புதையிட்டு இறந்திருக்கிறார்கள். 40,000 வீடுகள் இன்னும் அபாயகரமாக தான் அந்த பகுதியில் மலை ஓரத்தில் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு அளிக்க வேண்டும், அவர்களுக்கு மாற்று திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கோம். நாளை மறுநாள் சட்டப்பேரவையில் அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஆனால் தமிழக வெற்றிக்கலை தலைவர் வந்து நேற்று வருகின்ற 2026 வந்து கூட்டணியை நம்பி தான் ஆளுங்கட்சி 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து திருமாவளவனுடைய மனசாட்சி எங்கள் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதை பற்றி கருத்து. அது அவங்க 2 பேர் கட்சிக்குள்ள பிரச்சனை. 3வது கட்சி நாங்கள் போய்ட்டு அதை தலையிடுறது நாகரிகமாக இருக்காது. கேஆர்பி டேம் வந்து காமராஜர் கட்டுறாரு அப்படின்றனால அவருடைய உருவப்படம் வந்து அங்கே வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய டேம்லாம் இன்னைக்கு வலிமையா இருக்கு, தலை நிமிர்ந்து நிற்குது. அவருடைய உருவப்படம் இருங்க, 51 சென்டிமீட்டர் மழை பெய்ய கூட பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய டேம் நிற்குது. உருவ சிலையை வைக்கிறாங்க. அங்கே படம் கிடையாது, உருவ சிலையே வைக்கணும். சாத்தனூர் டேம் பெருந்தலைவர் காமராஜர்னா நாங்கள் அதையும் வலியுறுத்துவோம். கண்டிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் சிலையே வைக்கணும். இன்னும் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின டேம்லாம் இருக்கு. ஆனால் சில இடங்கள்ல சில இதெல்லாம் காணாமல் போயிடுது. அதுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய திட்டங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்குது?